ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் என்ன டைம் பார்க்குறீங்கன்னு தெரில, அதனால் மொத்தமாக வணக்கம்னு ஒன்று வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து சைட் விசிட் தான் இன்றைக்கி போயிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் சைட் விசிட்டோட இது போடுறோம். இந்த சைட் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கோயம்புத்தூர் நரசிம்மநாயக்கம்பாளையத்தில் இருக்குதுங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டு, அரௌண்ட் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தான் வேலை போயிட்டுருக்கு. ஃபினிஷிங் வீடியோ அப்டேட்ஸ் அப்பப்போ வரும். ஸோ பால் சீலிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஆல்ரெடி ஒயரெல்லாம் இழுத்து முடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து முன்னே எப்போவுமே டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஒயர் இழுத்து ஃபினிஷிங் முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம்லாம் இழுக்க மாட்டோம். ஏன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இல்லை வேறு ஏதாவது பைப் அடைச்சிருச்சு அப்படி இப்படின்னு எடுக்க முடியாது, அதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வீடியோ டோர் ஃபோன்லேருந்து எல்லாமே, ப்ரெஷர் மோட்டர்லேருந்து எல்லாமே உள்ளே வருது. ஸோ வாட்டர் லெவல் கூட கீழே தான். இது ஸ்டோர் ரூமு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சைட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நிறையா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இப்போ சொன்னால் புரியாது. ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இதுக்கோட லைட் செலெக்ஷனுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் தான் போகிறோம். லூக்கர் லைட் ஷோரூம் போகிறோம். மாடல் மட்டும் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு பட்ஜெட் பார்த்துட்டு வேறு எந்த கம்பெனியில் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். பால் சீலிங் வந்து எல்லா பக்கம் இருக்குது, பாத்ரூமை தவிர. பாத்ரூம்குள்ளேயுமே பால் சீலிங் பிளான் பண்ணியிருக்கு, அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெபிரிட் டேங்க் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி டைவெட்ரு, பாடி ஜெட்டு எல்லாமே வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கும். இது வந்து ஒரு 4 BHK வீடுன்னு வைங்களேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளேயே ஒரு 10க்கு 10 சாமி ரூம் மட்டும் சென்டராக இருக்கும். உங்களுக்கு நான் அது காட்டுறேன். இப்போ இதுலேருந்து வெளியே போயிட்டுருக்கோமா, இந்த வெளியே போனோன்னே பார்த்திங்கன்னா இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி ரூம். இது ஃபுல்லாகவே சாமிக்கு மட்டுமே. வீட்டுக்குள்ளே 10க்கு 10, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம இருக்க பெட்ரூமே 10க்கு 10ன்னு வச்சிங்கன்னா, இங்கே சாமி ரூம் மட்டுமே 10க்கு 10. அதுவும் எதுலேயும் அட்டாச் இல்லாமல் தனியாக சென்டரில் அதுக்கு வந்து சன்லைட் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் பெட்ரூமோட பாத்ரூமு. இதுலேயும் சேம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் போட்டிருப்போம். மேலே வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஜெட் போட்டிருப்போம். பாடி ஜெட்னால் உங்களுக்கு 4 ஷவர் வரும்னு வச்சிங்களேன். சைடில் 4 இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு நான் அது வீடியோவில் காட்டுறேன். அதேமாதிரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா திக்னஸ் அளவும் கம்மி. ரெண்டாவது என்ன, உங்களுக்கு கால் வலி வராது. அந்தளவுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்டோட பில்டிங் தான் ஆக்சுவலாக. ஆலம் ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் கார்த்தின்னு இன்ஜினியர் சார் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் நம்ம ஜாப் வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு, இது வேறு ஒருத்தங்க எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரீட் பைப்பெலாம் வச்சு கொஞ்சம் நிறையா சொதப்பல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்காகவே பால் சீலிங் அது இதனால பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ரூமு. இந்த தேட்டர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 லட்ச ரூபாய்க்கு வந்து மினி தேட்டரை வந்து அசம்பிள் பண்ணுறதா பிளானு. இன்னும் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெளி ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பாட் லைட் மட்டுமே அரௌண்ட் ஒரு 600 லைட் இருக்கும். இந்த பில்டிங்கில் அரௌண்ட் 600 லைட் இருக்கும். ஸ்பாட் லைட் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக. அதேமாதிரி செக்யூரிட்டி பர்பஸ் பார்த்திங்கன்னா இந்த இதில் பில்டிங்கில் எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. டோர் அலாரம் வச்சுருக்கோம். அது போக எல்லா பக்கமுமே ஜன்னலுக்குமே பிரேக்கிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். நீங்கள் மொட்டை மாடி வரைக்கும் கேமரா இருக்குது. ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா சிபியூசி பைப்பு 1.25 யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே மேலெலாம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு போடுறதா பிளானில் இருக்குது. இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் வரல. டேங்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த பிளான் என்னங்கிறதே சொல்ல முடியும். ஸோ அது வெளியே எலிவேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் 10 அடி வந்துருச்சுன்னா இதில் வந்து எங்கேயுமே பைப் லைனோ இல்லை வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லாமே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது பக்கா ஃபினிஷிங் வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங்கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் போடுறேன், பக்காவாக இருக்கும். ஸோ மேலும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.